ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ஜெயலக்ஷ்மி. இப்போ நீங்க எல்லாம் கேட்ட ஒரு சூப்பரான டிப்ஸோட வந்திருக்கேன். நெறைய சகோதரிகள் என்கிட்ட வந்து உங்களோட ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்க. நீங்க என்னென்ன பயன்படுத்திட்டு இருக்கீங்க? அதுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த டிப்ஸோட நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன். இந்த ஹேர் கேர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நேச்சுரலான 100% நேச்சுரலான ப்ராடக்ட். நான் எதுவுமே எக்ஸெப்ட் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுவேனே தவிர, அதுவும் தட் டூ எனக்கு வந்து அந்த ஹோம்மேட் ஷாம்பூஸ் அந்த மாதிரி நான் ஒண்ணு பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லைன்னா அவைலபிள் இல்லை, என்னோடய ஒர்க் ஷெட்யூல் டைட்டாக இருக்குது, எனக்கு நேரம் பத்தலைன்னா மட்டும்தான் நான் அது கூட யூஸ் பண்ணுவேனே தவிர, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது நான் என்னென்ன என்னோடய ஹேருக்காக நான் என்னென்ன சாப்பிடுவேன், நான் என்ன ஆயில் அப்ளை பண்ணுவேன், அது எப்படி அப்ளை பண்ணுவேன், நான் எப்படியெல்லாம் என்னோடய ஹேரை பராமரிப்பேன், ஸோ என்னோடய ஹேருக்கு நான் என்ன பேக் போடுவேன், ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுவேன், இது எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாமா? வாங்க வீடியோவுக்கு போகலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், கேர்ள்ஸ் எஸ்பெஷலி ஹேர் கொட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு அந்த ரீசன் அப்படின்றது வந்து அவங்களால தான் இருக்கும். பட் அதுவே கண்டுபிடிக்காம அது என்னன்னு புரிஞ்சுக்காம நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. உங்கள் டாக்டர் கிட்ட போவாங்க. அவங்க வந்து சம் சீரம், சம் ஷாம்பூ, சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வரக்கூடியது கிடையாதுங்க. எல்லாமே வந்து எதனா ஒரு கெமிக்கல் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்மளுடைய ஒரு விதத்தில் இல்லைன்னா இன்னொரு விதத்தில் நம்மளுடைய ஸ்கால்ப்புக்கு, நம்மளுடைய ஹேருக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் எது பண்ணினாலும் இயற்கையாகவே நேச்சுரலாகவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி வச்சு நம்ம வந்து பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாள் வந்து நம்ம வந்து அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்மளுடைய டயட், நம்மளுடைய அன்ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம போதுமான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்காமல் இருக்கிறது. ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேருக்கு. வெயிட் ரிடக்ஷனுக்காக ஒரு சில வீடியோஸ், ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது அதில் நிறைய பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரோட்டீனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசியிருப்பேன். இஃப் யூ ஆர் நான்வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ் எடுத்துக்கலாங்க. எக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா உங்களுடைய உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸ் எடுத்துக்கும் போது உங்களோட ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த எக்ஸ்லேருந்து கிடைக்கும். தினமும் காலையிலேயே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 60 கேஜி இருந்தீங்கன்னா 60 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அதெல்லாம் கால்குலேட் பண்ணியெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி பக்காவாக அந்த மாதிரிலாம் நானே ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பாக ஐ மேக் ஷுர் தட் நான் வந்து டெய்லி வந்து ப்ரோட்டீன் எடுத்துப்பேன். காலையிலே, மத்தியானம் அண்ட் ஈவினிங் எடுத்துப்பேன். ஒருவேளை எனக்கு அவைலபிலிட்டி இல்லைன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டே சாப்பிட்டுடுவேங்க. ஸோ எக்ஸ் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடவங்க எக்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாங்க. பச்சை பயிர் வந்து முளை கட்டியது, அது வந்து நிறைய நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். நீங்கள் பச்சை பயிர் வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு வேளை உணவாக வந்து ஒரு பொரியல் மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சு அதையும் நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ பச்சை பயிர் அப்படி சாப்பிட்டுக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் 2 பேருக்குமே வந்து நம்மளுடைய ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் சொன்னேன். இப்போ வந்து நீங்கள் வந்து மற்ற ப்ரோட்டீன் எல்லாமே எந்த ப்ரோட்டீன் அப்படின்னா, இப்போ இஃப் இட் இஸ் மீட் சிக்கன், ஒரு மட்டன் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் அதர் பருப்பு வகைகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதுவும் வந்து ப்ரோட்டீன் தான். அதுவும் உங்களோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. இரண்டாவதாக நம்ம முடி வந்து அதிகமாக அடர்த்தியாக திக்காக வந்து வளராமல் இருக்கிறதுக்கு காரணம், நிறைய ஹேர் லூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கால்ப் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் சரியாக செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் நம்ம எல்லாரும் வெளியில் போகிறோம், சுற்றுறோம். நம்மளுடைய சில பேர் வந்து டெய்லி ஜிம்முக்கு போவாங்க, ரொம்ப ஸ்வெட் அவுட் ஆவாங்க. நம்ம ஸ்வெட் அவுட் ஆகும்போது நமக்கு தெரியும், நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்வை இருக்கும். அந்த 2 நாள் 3 நாள் வந்து நல்லா வேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணனாலே அந்த ஒரு பேட் ஸ்மெல் வந்து அந்த வேர்வையோட அந்த ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது நம்ம ஸ்கால்ப் வந்து ஆல்வேஸ் க்ளீனாக இருக்கணுங்க. அது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம வேர்க்கிறதை பொறுத்து.
நம்மளுடைய உடல்ல எப்படி நம்ம வச்சுக்கிறத பொறுத்து நமக்கு தெரியும். நான் வந்து இஃப் ஐம் பிஸி கன்டினியூஸ்லி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒர்க் அவுட் பண்றேன், தலை வேர்க்கிற அளவுக்கு இந்த கோடை காலத்துல இருக்குன்னா, நான் 2 to 3 டேஸ் ஒன்ஸ் நான் வந்து கண்டிப்பா வந்து ஆயில் அப்ளை பண்ணி நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ஆயில் அப்ளை பண்றதுக்கான டைம் கிடைக்கல அப்படின்னா, நான் கண்டிப்பா ஒரு ஹேர் பேக் நான் தலைக்கு போட்டுருவேன். இல்லன்னா ஒரு ஹேர் சீரம் அப்படி எதனா ஒண்ணு வீட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கிச்சன்ல, வீட்ல இருக்கக்கூடிய அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கோ அத வச்சு நான் வந்து ஒரு ஹேர் பேக் இல்லன்னா ஒரு ஹேர் சீரம் அந்த மாரி ஏதோ ஒண்ணு தயாரிச்சு தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் நான் ஹேருக்குன்னு ஒதுக்குவேங்க. ஸோ ஃப்ரம் சைல்ட்ஹுட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே கடையிலேருந்து காசு குடுத்து ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்குனதில்ல. ஒரு ஹேர் சீரம் அப்படின்னு வாங்குனதில்ல. நான் வந்து ஒரு ஹேர் பேக் அப்படின்னு வாங்குறதில்ல. எல்லாரும் வந்து இந்த கெராட்டின் அது இதெல்லாம் சொல்றாங்க. அது எதுவுமே இதுவரைக்கும் நான் பயன்படுத்தினதே இல்லங்க. ஸோ எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா இருக்கு. நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் நான் வந்து எடுத்து அத உருவாக்கி, அத வந்து என் தலைக்கு அப்ளை பண்ணி என்னோட ஹேர பார்க்கும்போது, நெறைய பேர் வந்து அப்போதிலிருந்தே நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசுல இருந்தே நெறைய பேர் என்ன அட்மையர் பண்ணி கேட்ட விஷயம் என்னோட ஹேர் தான். ஸோ என்ன இதோட ரகசியம் அப்படின்னு கேட்கும்போது அவெல்லாம் சொல்லுவேன், என்னோட ஜீனை எங்க அம்மா கிட்ட கேட்கணும். அவங்க காய்ச்சி குடுக்குற ஆயில் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து நான் என்னோட டாட்டருக்கு நான் அதே மாதிரி நான் எனக்கு எங்க அம்மா தயாரிச்சு குடுத்த ஆயிலு, அதே அவளுக்கு வந்து நான் இன்னைக்கு தயாரிச்சு குடுக்குறேன். அதோட ரெமெடிஸ் எல்லாம் கேட்டு அது எப்படி பண்ணணும், அது என்ன ஏது அப்படி எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்கால்ப்போட இம்பார்ட்டன்ஸை பத்தி நான் சொன்னேன். நெறைய பேருக்கு ஷாம்பு எப்படி ப்ராப்பரா ஷாம்பூயிங் பண்றது அப்படின்னு தெரியாது. ஸோ ஷாம்பு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைல்டு ஷாம்பு எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப டூ மச்சா வந்து ஷாம்பு நம்ம வந்து அப்ளை பண்ணி நெறைய நேரம் தலையில வச்சிருக்கிறதும் வந்து நம்மளோட தலைமுடிக்கு வந்து கெடுதி தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஷாம்பு கையில எடுத்து ஸ்ட்ரெயிட்டா தலையில அப்ளை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு உங்களோட ஹேருக்கு தேவையான ஷாம்பு எடுத்துட்டு, அதில வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து முதல்ல தண்ணி ஊத்தி தலைய வெட் பண்ணிக்கணும். தலைய வெட் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு தான் நீங்க வந்து அந்த ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சு விட்டு ரப் பண்ண பிறகு, உடனே வந்து ரொம்ப நேரம் வச்சுக்காம உடனே வாஷ் பண்ணி விடணும். ஸோ அது வந்து ஒரு 2, 3 தடவ நல்லா நெறைய தண்ணி ஊத்தி அந்த ஷாம்புவோட அந்த ஒரு எஃபெக்ட்டே நம்மளுடைய தலையில இருக்காத அளவுக்கு நம்ம வந்து முதல்ல வாஷ் பண்ணி விடணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் வந்து நான் காய்ச்சி வச்சிருக்கிறத நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனல்ல. நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்றது. அத பாருங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய என்ன பண்ணுவேன், அத வந்து தலையில நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இஃப் இட் இஸ் லைக் இப்போ சம்மர்ன்றதுனால அத சூடு பண்ண மாட்டேன். இது கோல்டு சீசனா இருக்கு, இப்போ வந்து வின்டர் சீசனா இருக்குன்னா, நான் அந்த காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய எண்ணெய ஒரு பவுல்ல வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணிட்டு அத அப்ளை பண்ணிடுவேன். அது என்ன பண்ணும்னா, நம்மளுடைய ஹேரோட ரூட்ஸ்ல போயிட்டு, அது நல்லா வந்து உள்ள போயிட்டு நல்லா அது நம்மளோட ஹேர் வளர்றதுக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ முடியும் நல்லா மாய்ஸ்சரா இருக்கும். அதுக்கு உதவும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சம்டைம்ஸ் எனக்கு வந்து இப்போ சைனஸு இல்ல வந்து தலைவலி அந்த மாதிரி எதுவுமே இல்ல. என்னோட பாடி ரொம்ப சூடா இருக்கு. கன்டினியூஸா வொர்க் பண்றேன். சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு 2:00 வரைக்கும் கால் ஷீட் இருக்கு, வொர்க் பண்றோம். இல்ல காலையில 6:00 9 to 6 கால் ஷீட் இருந்ததுன்னா காலையில தான் வந்து தூங்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் படுக்கும்போது தலையில நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு பில்லோ கவர் வந்து அதுக்குன்னே நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அத போட்டுட்டு அது மேல படுத்து தூங்குவேன். ஸோ அப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து உள்ள தலைக்குள்ள போயிட்டு நல்லா எனக்கு அந்த பாடியோட ஹீட்ட குறைக்க வைக்கும். அதேபோல என்னோட ஹேர் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவும். இத நான் வந்து ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சம்டைம்ஸ் டைம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த எண்ணெய் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 1 ஹவர் ஊற வச்சுட்டு உடனே வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுவேங்க. ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். வென் ஐ வாஸ் வெரி யங், நான் ரொம்ப யங்கா இருக்கும்போது எனக்கு தெரியாது. அப்படி இருந்தபோது நான் வந்து கொஞ்சம் அப்படியே கேஷுவலா விட்டுட்டேன். முடிய வந்து நல்ல முடி அடர்த்தியா இருக்கும். பட் இந்த அளவுக்கு கேர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. நம்ம ரொம்ப யங்கா இருக்கும்போது நம்ம பாடி இட்செல்ஃப் வந்து நிறைய நேச்சுரலான இதெல்லாம் நம்மளுக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின்னு, ஹேர் எல்லாமே. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு டைமில் டாண்ட்ரஃப் வந்துச்சு. கண்டினியூஸாக ஷூட்டு
இந்த மாதிரி ஒரு கோடை காலத்தில் தான். அப்போ வந்து நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குமா, டேண்ட்ரஃப் என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது, நான் ஷாம்பு போடுறேன், ஆயில் போடுறேன், ஷாம்பு அப்ளை பண்ணி 1 ஹவர் வச்சுட்டு வாஷ் பண்ணுறேன், நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் ஷாம்பு பண்ணிக்கிறேன், பட் எனக்கு போக மாட்டேங்குதுன்ற போது எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க, சின்ன பிள்ளையில நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம எல்லோரோட தலையிலையும் பெயின் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம வந்து எல்லா தாய்மார்களுக்கே அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. குழந்தை தலையில் பெயின் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஷாம்பு போடுவாங்க. அதுக்கு நான் வந்து பெயினை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கான ஷாம்பு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் என்னோட அம்மா வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் சீப்பு வாங்க வச்சுப்பாங்க. நிறைய தாய்மார்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த பேன் சீப்பை வச்சுட்டு நீ வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் ஊறின பிறகு அப்படியே வந்து வாரி விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து அதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ டேண்ட்ரஃப் எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த டேண்ட்ரஃப்னால ஹேர் கொட்டுறதும் கிடையாது. பட் ஈவன் தோ நான் வந்து எனக்கு எவ்வளோ தான் டைம் இல்லைன்னாலும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் நல்லா எண்ணெய் ஊற வச்சுட்டு அந்த பெயின் சீப்பை வச்சு எண்ணெய் ஒரு 1 ஹவர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பெயின் சீப்பை வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ரொம்ப அந்த ஸ்கால்பில் போட்டு சொரன்னு இழுக்கக்கூடாது. அப்படியே லைட்டாக வந்து நான் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் குளிப்பேன். ஏன்னா நம்ம வந்து பெயின் இல்லை டேண்ட்ரஃப் இல்லைனாலும் இது ஏன் நான் பண்ணுறேன்னா, இதை நான் இப்படி கோம் பண்ணும்போது பெயின் சீப்பை வச்சு என் தலையில் என்னோட ஸ்கால்பில் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. ஸோ அது ஹேர் க்ரோத்துக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னில் நம்மளோட ஃபேஸ்லலாம் டெட் செல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, நல்லா மசாஜ் பண்ணுவோம், பேக் போடுவோம், ரப் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஃபேஸ்லலாம் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி நம்மளோட தலையோட ஸ்கால்ப் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வந்து ஆயிலில் வந்து தலையை ஊற வச்ச பிறகு நம்ம இந்த பெயின் சீப்பை வச்சு அதை கோம் பண்ணும்போது அந்த அதோட அதோட பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், பக்கத்தில் இருக்கும். ஸோ நல்ல தலையில் படும்போது அந்த இடத்துல பட்டு அந்த ஸ்கால்பில் பட்டு நல்ல பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாகும். தட் இஸ் த ஒன் ரீசன். அதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் அது போடுவேன் என்னோட தலைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோம்பிங் வந்து நார்மல் கோம்பிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் நமக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் அதிகமாகணும், நல்லா திக்காக வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹேர் வந்து இப்போ நம்ம பேக்கில் வாடுறோம், இப்போ சைடில் வாடுறோம், இப்படி தான் நம்ம மார்னிங்கில் இருந்து நம்ம வந்து வேலைக்கு போகிறோம்னா நம்ம டைப் பண்ணுறதா இருந்தாலும், நம்ம போனி போடுறதா இருந்தாலும், இல்லை வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இப்படி தான் பின்னாடி தான் போட்டு வாரிட்டு இருக்கோம். இப்படி ஃப்ரெண்டில் போட்டு நீங்கள் நல்ல பேக்கில் இருந்து ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. லைக் பக்கவாக அந்த இது இருக்கும் இல்லையா, கோம்பு இருக்கும், அந்த மாதிரி அதை வச்சு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெண்டில் நோக்கி இப்படி வந்து ப்ரஷ் பண்ணும்போது, ஃப்ரெண்டில் ஹேர் போட்டு ப்ரஷ் பண்ணும்போது உங்களோட ஹேரோட க்ரோத் ரொம்ப அதிகமாகும். அந்த பிளட் சர்க்குலேஷன் அந்த ஸ்கால்பில் அந்த இதில் போயிட்டு நல்லா ஹேர் க்ரோத்துக்கு உதவும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஹேர் வந்து டை பண்ணி வச்சுக்கிறது, அந்த பேண்ட் வந்து 2-3 இப்போ லெங்க்த்து உங்களோட ஹேரோட லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேர் வந்து ரொம்ப டைட்டாக வந்து இது போனி அந்த மாதிரி டையெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஹேருக்கு வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் மாதிரி கொஞ்சம் அது கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் தான் ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, ஹேர் வாஷ் பண்ணுற வாட்டர். இந்த ஹேர் வாஷ் பண்ணுற வாட்டர் வந்து நான் வந்து எப்போ எங்கே போனாலும், இப்போ நான் வந்து வெளியில் ஷூட்டிங் போகிறேன், அவுட்டோர் ஷூட்டிங் போகிறேன், வீட்டிலேருந்து வெளியில் போகிறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிற பைப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நான் என்னோடய ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி ஊற்றி அந்த ஷாம்பூலாம் வாஷ் பண்ணுறதுக்கு உப்பு தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். நார்மல் வாட்டராக இருந்ததுன்னா அந்த வாட்டரை யூஸ் பண்ணி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். லாஸ்ட் வாஷ்க்குன்னு நான் வந்து ஒரு பாட்டில் வாட்டர் இல்லை 2 லிட்டர் வாட்டர் வாங்கி வச்சு அந்த தண்ணியில் தாங்க நான் என் ஹேர் வாஷ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம அங்கே போயிட்டு திருப்பி தண்ணி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிவிட்டு அது ஹார்ட் வாட்டர் அந்த இதில் வாஷ் பண்ணிவிட்டு நான் என்னோட ஹேர் லூஸ் பண்ணிக்க நான் விருப்பப்பட மாட்டேன். ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னோட ஹேரில் நான் வந்து வாஷ் பண்ணக்கூடிய லாஸ்ட்டாக கடைசி வாஷ் நான் வந்து இதில் பண்ணுறது, இந்த ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் வாஷ் நான் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல தண்ணியில் பியூரிஃபைடு வாட்டர், லைக் என் வீட்டில் இருந்தால் கூட நான் வந்து மெட்ரோ வாட்டர், சென்னையில் நான் இருக்கேன், எனக்கு மெட்ரோ வாட்டர் இருந்தால் கூட நான் வந்து லாஸ்ட்டாக பியூரிஃபைடு வாட்டர், பியூரிஃபையர்லேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து ஒரு 1/2 பக்கெட் வாட்டர் வச்சுட்டு லாஸ்ட்டாக நான் வந்து நல்லா அலசி விட்டுருவேன். இதில் வந்து ஷாம்பு வந்து ரொம்ப முக்கியம். மைல்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும், தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் அதை பயன்படுத்தணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ஷாம்பூவில் தலை ஊற வைக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும், ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, கோம்பிங் ரொம்ப முக்கியம். அதே போல் ஈரத்தலைமுடியில் நீங்கள் வந்து
எப்பவுமே கோம் பண்ணக்கூடாது. நீங்க ஈரத்தலைமுடியில கோம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹேருக்கு வந்து நெறைய கட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெறைய கொட்டும். நம்ம போட்டு தலையில வாரிட்டு இருந்தீங்கன்னா. இன்னொரு விஷயம் இதில நம்ம என்ன பார்க்கணும்னா, நெறைய நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கெமிக்கல்ஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து ஹீட்டு ஸ்ட்ரெய்ட்டனிங் பண்றாங்க, கர்லிங் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நெறைய ஹீட் நம்ம பயன்படுத்துறோம் ஹேருக்கு. ஸோ ட்ரை டூ அவாய்ட் த மேக்ஸிமம் இந்த மாரி ஹீட்டு பா முடிக்கு போடுறது, அப்புறம் வந்து கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறது, அது எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்தீங்கன்னா, உங்களோட முடி நல்லாருக்கும். ஈரத்தலையோட தூங்காதீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நேச்சுரலாவே நம்ம இந்த மாதிரி ஃபுட்லருந்து அப்புறம் வந்து கீரை வகைகள் தினமும் உணவுல சேர்த்துக்கணும். தினமும் இல்லைனாலும் மினிமம் வந்து ஒரு வீக்லி 2 டூ ட்வைஸ் ஒரு த்ரைஸ் வந்து நீங்க கீரை சேர்த்துக்கோங்க. அயர்ன் கன்டென்ட் ரொம்ப நல்லது. அப்புறம் உங்களோட ஹேர் குரோத்துக்குன்னு நீங்க கண்டிப்பா டெய்லி எடுத்துக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸு அதில வந்து யோகர்ட் லைக் கர்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல கர்டு நம்ம வந்து தயிர் ஊற போட்டு வச்சிருப்போம். காலையில உணவுல வந்து ஒரு பவுல் தயிர்ல வந்து ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. அதேபோல நட்ஸ் என்ன நட்ஸ் அவைலபிலிட்டி ஈவன் இஃப் இட் இஸ் லைக் நம்மளோட ஊர்ல கிடைக்கக்கூடிய பாதாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாதாம் நைட் ஊற போட்டுட்டு நான் காலையில ஒரு 4, 5 பாதாம் தோல் உரிச்சு அத சாப்பிட்டுக்கலாம். வால்நட் ரொம்ப நல்லதுங்க ஹேருக்கு. பட் என்ன அவைலபிள் இருக்கோ அத நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து வேர்கடல இருந்ததுன்னா வேர்கடல சாப்பிட்டுப்பேன். என்ன அவைலபிள் இருக்கோ அத நான் எடுத்துப்பேன். பச்சை பயிறு சாப்பிடுவேன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா முதல்ல சிக்கன் நான் நான்வெஜ் ஈட்டர். ஸோ வந்து நான் வந்து சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் சிக்கன் சாப்பிடுவேன், எக் சாப்பிடுவேன். இல்ல நான்வெஜ் இல்லன்னா நான் வந்து ஐ ஈட் இது பச்சை பயிறு, ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவேன். கர்ட் எடுத்துப்பேன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறம் வந்து நட்ஸ் கண்டிப்பா வீக்லி ட்வைஸ் ஆவது நான் வந்து ஒரு அந்த நட்ஸ் ஷேக் ஒண்ணு நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஷேக் ஒண்ணு போட்டு குடிப்பேன். மில்க் தயிர் இல்லன்னா மில்க் நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு வந்து லாக்டோஜன் இன்டாலரன்ஸ் இருக்கனால நான் வந்து அது மில்க் அவ்வளோ கன்சியூம் பண்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் குரோத் அதிகமாகும். இப்போ வந்து நான் ஹேருக்கு வந்து கண்டிஷனர் பத்தி நான் சொல்லவே இல்ல. அத மிஸ் பண்ணிட்டேன். ஏன் கண்டிஷனர் பத்தி சொல்லலன்னா, நான் கண்டிஷனர் யூஸ் பண்றதில்ல அவ்வளவா. இஃப் ஐ நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன், ஷூட்டிங் போற பிஸில இருக்கேன், எனக்கு முட்டை அவைலபிலிட்டி வீட்டில் இல்ல அப்டின்னா, நான் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். கண்டிஷனர் அ எது எது ஏன் கண்டிஷனர் யூஸ் பண்ணல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக் இருக்கு இல்லைங்களா? எக்கோட ஒயிட் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து முட்டைய லைட்டா உடைச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு, அதில இருக்கக்கூடிய ஒயிட் மட்டுமே தனியா எடுத்துப்பேன். எடுத்துட்டு அந்த ஒயிட்ட வந்து ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்போ ஏன் நான் வந்து எல்லோ எடுத்துக்க மாட்டேன். நெறைய பேர் எல்லோ சேர்த்துக்கிறாங்க ஹேருக்கு. பட் எனக்கு தெரியல. எல்லோ வந்து ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கும் உங்க ஹேர்ல போட்டாச்சுன்னா. பட் நீங்க ட்ரை ஒயிட் ஒன்லி. ஒயிட்ட மட்டுமே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்க ஹேருக்கு. ரொம்ப ஒரு ஷைனிங் குடுக்கும். நல்லா வந்து உங்களுக்கு நல்ல பவுன்ஸியான ஹேர் இருக்கிற மாரி இருக்கும். ஹெல்த்தியா இருக்கிற மாரி இருக்கும். உங்களுக்கு இப்படி புடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு அந்த கண்டிஷனர் போடும்போது ரொம்ப சாஃப்டன் பண்ற மாரி இருக்கும். உங்களோட ஸ்கின் வந்து முடி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆற மாதிரி இருக்கும் கண்டிஷனர் போட்டா. ஆனா, நீங்க வந்து எக்ஸ் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முடி வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு க்ளோ இருக்கும். நல்ல ஒரு புசுபுசுன்னு இருக்கிற மாரி இருக்கும். நெறைய முடி இருக்கிற மாரி நல்ல ஒரு ஃபீல் குடுக்கும். ட்ரைனோ ஷாம்பூல நீங்க வந்து எக் ஒயிட் ஆட் பண்ணிட்டு போட்டு பாருங்க. ஸ்மெல் இருக்காது. ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிஷனருக்கு போடுறதுக்கு பதிலா கண்டிஷனர் நீங்க போட விருப்பப்பட்டீங்கன்னா, இத போட்ட பிறகு கூட நீங்க கண்டிஷனர் போட்டுக்கலாம். இல்ல ஷாம்பூல சம்டைம்ஸ் ஆட் பண்ண முடியல. கண்டிஷனர்ல நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, நீங்க கண்டிஷனர் வச்சுட்டு, கண்டிஷனர்ல கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பட் எது பண்ணினாலும், கண்டிஷனர் பண்ணாலும், ஷாம்பூ போட்டாலும், நீங்க வந்து நெறைய தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி விடணும் ஹேர. ஸ்கால்ப் எஸ்பெஷலி என்டையர் ஹேரும் நீங்க வாஷ் பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணும்போது, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நீங்க ஆயில் அப்ளை பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ, இப்போ வந்து இந்த டெய்லி டெய்லி ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்றது இதெல்லாம் தாங்க. இதில வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர். தண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குடிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப்புக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வாட்டர் இன்டேக் மாறும். அத நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னோட பாடிக்கு நெறைய தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. ஸோ, நான் வந்து ஒரு நாளைக்கு 3 டூ 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிப்பேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
ஹேர் கேருக்கு, டாண்ட்ரஃப் வராம இருக்கிறதுக்கு, ஹேர் கொட்டாம இருக்கிறதுக்கு. உங்களுக்கு டாண்ட்ரஃப் இஷ்யூ இருந்தது அப்படின்னா, நான் வந்து டாண்ட்ரஃப் வராம இருக்கிறதுக்காக என்னோட ஆயில்ல நான் வந்து நெறைய வெந்தயம் சேர்க்கிறேன். நெறைய விஷயங்கள் ஆட் பண்ணி என்னோட ஹேர் ஆயில் தயாரிச்சு இத அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அத பாருங்க. அப்புறம் உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு இல்ல அத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஈஸியான டாண்ட்ரஃப்க்கு தடுக்கிறதுக்கான ஒரு ஆயில் நான் உங்களுக்கு சொல்றேன். வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஒன்லி வெந்தயம் அண்ட் தேங்காய் எண்ணெய். நல்ல கோல்ட் பிரஸ் ஆயில் சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம சக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? அத வாங்கிக்கோங்க. அத வாங்கிட்டு வெந்தயம் மட்டும் போட்டுட்டு, அந்த எண்ணெயில போட்டு காய்ச்சி நீங்க வடிகட்டி வச்சுட்டு, அத நீங்க பயன்படுத்துங்க. உங்க தலையில இருக்கக்கூடிய டாண்ட்ரஃப் போயிடும். அது கூட நீங்க வந்து வேப்பிலை அவைலபிள் இருக்கு. கறிவேப்பிலை இருக்குன்னா, அதையும் போட்டுக்கோங்க. அத போட்டாச்சுனாலே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்க வீட்ல கத்தாழை இருக்கு, அலோவேரா இருக்குன்னா, அந்த அலோவேராவே நீங்க அதோட ஜெல்ல எடுத்து, அதையும் வந்து இந்த எண்ணெய் காய்ச்சல்ல சின்ன சின்ன பீஸா போட்டுட்டு கூட நீங்க ஈஸியா ஒரு ஹேர் ஆயில் தயாரிச்சுக்கலாம். ஸோ இத மாரி ஒவ்வொரு விதவிதமா வந்து நீங்க வந்து ஆயில் உங்களுடைய ஹேருக்கு நீங்க பார்த்து பார்த்து நீங்க வந்து பராமரிக்கும்போது, நேச்சுரலி உங்களோட ஹேர் வளர ஆரம்பிக்கும். நல்லா ஹெல்த்தியாவும் வளரும், ஆரோக்கியமாவும் இருக்கும். ஹெல்த்தியாவும் வளரும், நல்லா ஃபாஸ்ட்டாவும் வளரும். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, "நான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு முடியே வளர மாட்டேங்குது" அப்படின்னு. ஹேர் வளர்றதுக்கு நெறைய பேஷன்ஸ் தேவை. ஆக்சுவலி ஒரு சில பேருக்குலாம் ரொம்ப டைம் எடுக்கும் வளர்றதுக்கு. லக்கிலி எனக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபாஸ்ட்டா முடி வளரக்கூடிய ஒரு ஜீனு. அது நம்மளுடைய ஹேர் குரோத்து, ஹேர் வளர்றது, ஹேரோட டெக்ஸ்சரு என்னோடது வந்து சில்கி ஹேர் ஆக்சுவலி. இது என்னோட மாதிரி சில்கி ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஹேர் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஹேர் இருக்கும். ஒரு மாரி கேர்ல்டு ஹேர் அதாவது சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அது ஒரு ஜீன். ஒவ்வொருத்தவங்களுடைய ஹேர் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஸோ நம்ம ஹேருக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாடிய நம்ம வந்து அ அத வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, அத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம பாடிக்கு என்ன தேவை? ஏன் இப்போ நான் தூங்கல, நான் வந்து ரொம்ப டைட்டா ஒர்க் போகுது, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னா, என்னோட முடியில எனக்கு அது தெரிஞ்சுருமங்க. என்னோட முடி வந்து ரொம்ப தின்னா இருக்கும். அப்படியே தொட்டா அப்படியே வந்து அன்ஹெல்த்தியா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்துரும். நான் தூங்கல, எனக்கு அப்ப தெரியும் மை பாடி நீட்ஸ் ரெஸ்ட். அப்படின்றத என்னோட முடியிலேயே நான் கண்டுபிடிச்சுருவேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடம்ப வந்து நம்ம புரிஞ்சுக்க, அத நம்ம பராமரிக்க, அத நம்ம பார்த்துக்க பார்த்துக்க, உங்கள நீங்க எப்போ வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களோட உடம்ப, உங்களோட உடல நீங்க எப்போ வந்து விரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க முதல்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்கு இது எல்லாத்தையுமே உங்க உடம்பே சொல்லும். ஸோ இந்த முக்கியமான இந்த ஒரு சில விஷயங்கள் ஜெனரலா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ஹேர் ரப் பண்ணி நம்ம வந்து துடைக்கிறது அப்படின்றத காட்டன் துண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. காட்டன் துண்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து ரப் பண்ணி காய வச்சுக்கலாம். இந்த ட்ரையர் போடுறது, ஸ்ட்ரெய்ட்னிங் பண்றது, அப்புறம் வந்து கர்லிங் பண்றது. ஸோ இட் இஸ் ஃபார் யுவர் ஒர்க் கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். ஆனா பண்ணி முடிச்ச பிறகு நீங்க அதுக்கான கேர் எடுத்துக்கோங்க. ஹேர் பேக் போடுறது, ஹேர் சீரம் யூஸ் பண்றது, ஆயில் அப்ளை பண்றது. நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். ஆயில் நான் அப்ளையே பண்றதில்ல. ஆயில் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. பட் எனக்கு ஹேர் நல்லாயிருக்கு. ஸோ நீங்க என்ன யோசிக்கணும், அப்படி நீங்க ஆயில் யூஸ் பண்ணாம உங்களுக்கு ஹேர் குரோத் ஆகுதுன்னா, உங்களுக்கு நீங்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் உடலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், நல்ல விஷயங்களும் உள்ள போகுது. இல்லன்னா, அந்த எண்ணெய் அப்ளை பண்ணாம இருக்கிறவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹேர் பேக்ஸ், ஹேர் சீரம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அதாவது நேச்சுரலி போடக்கூடிய எனக்கு தெரிஞ்சு 2, 3 ஆக்ட்ரஸஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஆயில் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனா, அவங்க வந்து அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ற மாரி நெறைய வந்து சீரம்ஸ் அண்ட் பேக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஹேர் பேக் அந்த மாதிரிலாம் தயாரிச்சு வீட்லயே தயாரிச்சு போடுவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய ஹேர் சீரம் அண்ட் ஹேர் பேக், ஆயில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல ரெகுலரா வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு ரெகுலரா ஒரு ஒரு டெய்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் சொல்லிட்டேன். பொறுமை ரொம்ப தேவை ஹேர் குரோத்துக்கு. அப்புறம் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் ஃபார் எனிதிங். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலே யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்லங்க. நீங்க வந்து சரியான ஃபுட்டு, என்னென்ன ஃபுட் இருக்கோ, புரோட்டீன் சாப்பிட்டாலோ, இல்ல வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரை எடுத்துக்கிட்டாலோ, இல்ல கால்சியம் அதிகமா எடுத்துக்கிட்டாலோ, இல்ல வந்து உங்க முடிக்கு தேவையான எல்லா விஷயங்களும், உடலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டாலும், உங்களுடைய ஹேர் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் குடுக்காது. ஸோ உங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணாம நீங்க வந்து உங்கள எப்பவுமே ஒரு
நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு இதில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு அதுக்கு ரொம்ப உதவும். தூக்கம் ரொம்ப முக்கியம் ஹேருக்கு. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 7 to 8 ஹவர்ஸ் தூங்கணும். ஒர்க் ஷெட்யூல் உங்களுக்கு டைட்டாக இருந்தால் ஒரு நாள் தூங்க முடியலன்னா மறுநாள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க. தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கின் கேர் அண்டு ஹேர் கேருக்கு நீங்கள் வந்து வெளியில் அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் அண்ட் பேக் அண்ட் சீரம்ஸ், ஆயில் அது எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா கூட நீங்கள் உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் சரி செய்துட்டிங்கனாலே உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனைகளை வந்து சரி செய்திடலாம். ஸோ நீங்கள் இதை எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்காக யூஷுவலாக வந்து இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஆயிலை பற்றி அப்ளை பண்ணுறதை பற்றி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹேர் சீரம் அப்படின்னு வந்து நான் ஒன்று பயன்படுத்துகிறேன். முக்கால்வாசி நான் வந்து ஹேர் சீரம் அப்படின்னு பண்ணும்போது வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் அலோவேரா நிறைய யூஸ் பண்ணுவேங்க. அலோவேரா நான் வந்து சும்மாவே வந்து அரைச்சி வடிகட்டி நான் தலையில் அப்ளை பண்ணிடுவேன். அப்புறம் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். அரிசி வந்து வடிகட்டி வச்சிருக்கிற அந்த தண்ணி இருந்ததுன்னா, இல்லைன்னா சாதம் வடிச்சிட்டோம்னா அது வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதை வந்து திக்காக கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி அதில் கொஞ்சம் ஆயில், கோகனட் ஆயில் ஒரு டீஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டு அதை நான் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி விட்டேன்னா அது எனக்கு ஒரு ஹேர் பேக் மாதிரி ஆகுது. அதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவேரா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அவைலபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் பயன்படுத்திடுவேன். அலோவேரா, வெந்தயம் அண்ட் கர்டு சம்டைம்ஸ் ஒரு பேக்காக போட்டுருவேன். அலோவேரா மட்டுமே எடுத்து நல்லா அரைச்சி அதோட ஃபைபர்ஸ் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். எனக்கு டைம் இருக்குன்னா அதோட அப்ளை பண்ணிடுவேன். இஃப் ஐ டோன்ட் ஹாவ் டைம், நான் ஒர்க் பண்ணுறேன், உடனே போகணும், அது வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து டேண்ட்ரஃப் மாதிரி வெயிட்டாக இருக்கும். ஸோ வந்து வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைபர் இருக்காது, ஹேர் மேலே அந்த டேண்ட்ரஃப் மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் அலோவேரா நல்லா அடிச்சுட்டு அது வடிகட்டிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 1 ஹவர், உங்களுக்கு எவ்வளோ டைம், உங்களுக்கு சைனஸ் இஷ்யூ, கோல்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா நீங்கள் 1 ஹவர் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு 20 minutes to 30 minutes வச்சுட்டு நீங்கள் ஷாம்பு போடாமல் சும்மாவே வெறும்னே வாஷ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நாங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னுட்டு. பட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, கண்டிப்பாக நீங்கள் ஹேருக்கு ஆயில் வைக்கணும். ஆயில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட ஹேருக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய ஸ்கால்ப்புக்கு நல்லது, உங்களுக்கு வந்து பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து குறைக்கிறதுக்கு. நமக்கு தெரியும் பாடி ரொம்ப சூடாயிடுச்சுன்னா கண்ணில் வந்து நமக்கு அந்த ஹீட்டு தெரியும், கண் அரிக்கும், காது அரிக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி பாருங்களேன், ஒரு 1/2 அன் ஹவர் to 1 hour. இல்லை வந்து உங்களுக்கு சைனஸ் இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாம், தலைவலி எல்லாம் வராதுன்னா நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வாஷ் பண்ணி பாருங்கள். பில்லோ கவர் வந்து நீங்கள் வந்து மாற்றிடணும். அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாமல் ஒரு 2 பில்லோ கவர் தனியாக வச்சுக்கோங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு மட்டும். அப்புறம் அது நல்லா வாஷ் பண்ணி நல்லா மடித்து வச்சுட்டு வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாமல் ஹேர் க்ரோத்துக்கு எப்படி வந்து ஒரு விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹேர் சீரம். இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, செம்பருத்தி பூ ஒரு 4, 5 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்சு செம்பருத்தி பூ போட்டுருங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் வந்து நம்மளுடைய கிராம்பு இருக்கு இல்லையா, நம்ம ஹெர்ப்ஸ் சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்பைசஸில் வரும் இல்லைங்களா, அந்த கிராம்பு வந்து ஒரு 4, 5 எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி 1 லிட்டர் கொதிச்சதில் இந்த செம்பருத்தி பூ, இந்த கிராம்பு இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 12 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்படியே ஒரு 12 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு பாட்டில், ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் எப்பப்போ தேவைப்படுமோ ஆயிலுக்கு பதிலாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும், நல்ல ஷைனிங் இருக்கும் ஹேருக்கு. உங்களுக்கு பொடுகுன்றதே இருக்காதுங்க, எதுவுமே இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஆயில் வைக்கிறதுக்கு விருப்பப்படலைன்னா நீங்கள் இது வந்து லைக் ஒரு 2 நாளுக்கு 3 நாள் அந்த மாதிரி நீங்கள் இது வாட்டர் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட் இது வந்து நீங்கள் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைஸ் வாட்டரில் வெறும் நல்ல ரைஸ், வேக வச்ச ரைஸ் எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஷாம்பு போடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு ஹேர் பேக்கு அது கரெக்டாக இருக்கும். ஒரு ஈஸியாக சிட்டியில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து என்ன அவைலபிலிட்டி, இலையெல்லாம் எடுக்க போகும் நேரம் இல்லை, செம்பருத்தி பூ, அலோவேரா எதுவுமே இல்லை, அவைலபிள் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி போட்டுருங்க. இல்லைன்னா வந்து கல்லில் இடிச்சிட்டு
அத வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா கோல்டு பிரஸ் எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா எண்ணெய் பிராண்டட் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் வாங்காதீங்க. நல்ல கோல்டு பிரஸ்டு தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டியது வாங்கிட்டு, அந்த 1 லிட்டர் எண்ணெயில ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் இடிச்சு போட்டு, அது நல்லா அது வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்து அது ப்ரவுன் கலர் ஆகணும். அந்த பச்சையா இருக்கக்கூடியது அந்த இதுவே இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆகி ஒரு வாசனை வரும் பாருங்க. அந்த டைம்ல நீங்க ஆஃப் பண்ணிட்டு, அந்த எண்ணெய் வடிகட்டி வச்சு நீங்க தலையில அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களோட ஹேர் ரொம்ப நல்லது. டாண்ட்ரஃப் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் தேங்காய் எண்ணெயில போட்டு இந்த மாரி காய்ச்சி, அதையும் வடிகட்டி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுதான் இப்போ வந்து அலோவேரா கிடைக்கல, செம்பருத்தி பூ கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, நம்ம ரெகுலரா நம்ம எல்லா இடத்துலயும் இப்போ சின்ன வெங்காயம் நமக்கு அவைலபிள் இருக்கும். வெந்தயம் நமக்கு அவைலபிள் இருக்கும். அப்போ வந்து டாண்ட்ரஃப் அந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஸோ உங்களுடைய இன் உன் நீங்க உணவு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. நான் ஒரு ஹேர் ட்ரிங்க் ஒண்ணு சூப்பரா உங்களுக்கு சொல்றேன். இது வந்து இது மொத்தமா சேர்த்து ஆல்ரெடி ஃபுட்டில நான் வந்து எப்படியெல்லாம் வந்து ஹேருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கணும், புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கத்தாழை வந்து நீங்க உணவிலேயே சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கிடைக்கும். ஸோ கத்தாழை உங்க வீட்ல அவைலபிள் இருக்குன்னா, குட்டி குட்டி பீஸா நறுக்கிட்டு, அது வந்து ஒரு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சாச்சுன்னா, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த கோடை காலத்துல இந்த வெயில்ல உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய சூடை தணிக்க வைக்கிற அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய இந்த அ அலோவேரா நம்மளுடைய கத்தாழை வந்து ரொம்ப நல்லது. அத பயன்படுத்திக்கோங்க. உங்களோட ஹேர் குரோத்துக்கும் ரொம்ப நல்லது. ஒரு ஹேர் ட்ரிங்க பத்தி சொல்லப் போறேன். அது வந்து ரெகுலரா வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் வீக்லி வந்து 1 வாட்டி இல்ல 2 வாட்டியாவது இந்த ஹேர் ட்ரிங்க் நான் குடிப்பேன். இல்லைன்னா இதில இருக்கக்கூடிய அந்த உணவு வகைகள் நான் அதில சேர்க்கக்கூடிய அந்த ட்ரிங்க்ல சேர்த்துக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வழியில நான் வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ரொம்ப பிஸியா இருக்கு 2, 3 நாள் விட்டாச்சுன்னா, அதுக்கு மறுநாள் எப்போ ஃப்ரீயா இருக்கோ கண்டிப்பா அத நான் வந்து வீட்ல தயாரிச்சு நான் அத எனக்கு என் உணவுல சேர்த்துப்பேன். அந்த ஹேர் ட்ரிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நமக்கு நம்மளோட மார்க்கெட்ல பக்கத்துல நமக்கு அவைலபிள் இருக்கக்கூடிய ரீசனபிளான ஒரு ஹேர் ட்ரிங்க் இது. இதில நான் என்னென்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், கறிவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் அதில கொஞ்சம் அலோவேரா இருந்ததுன்னா அத ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக வேணும்னா, நீங்க வந்து பிளாக் பெப்பர் இருக்கு இல்லைங்களா? அது போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ஒரு பிஞ்ச் சால்ட். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அரைச்சு, வடிகட்டி நீங்க வந்து குடிச்சிட்டீங்கன்னா, தட் இஸ் த பெஸ்ட் ட்ரிங்க் ஃபார் ஹேர். இந்த ஹேர் ட்ரிங்க் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரி லீவ்ஸ், கறிவேப்பிலை இருக்கு இல்லைங்களா? அப்புறம் ஜிஞ்சர், அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் கொஞ்சம் சின்னதா ஒரு ஒரு பிட் அ ப ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளாக் பெப்பர். அப்புறம் உங்களுக்கு அலோவேரா பிடிக்கும்னா நீங்க அதில ஆட் பண்ணிடுங்க. இல்ல நீங்க வந்து தனிப்பட்ட முறையில வேற ஜூஸா அந்த மாதிரி எதனா குடிக்கிறீங்கன்னா விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து நல்லா வடிகட்டிட்டு, அத குடிச்சு பாருங்களேன். உங்க ஹேருக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் இது. ஹெல்த்தியா உங்களோட முடி வந்து தக தக தகன்னு வளரும். இப்போ ஹேர் ஆயில் பத்தி சொன்னேன். ஹேர் பேக் பத்தி சொன்னேன். இப்போ நான் வந்து ஒரு ஹேர் ட்ரிங்க பத்தி சொன்னேன். இப்போ நான் ஒரு ஹேர் டோனர் பத்தி பேசப் போறேன். இந்த ஹேர் டோனர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை, வேப்பிலை, வெந்தயம். இது 3த்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வாட்டர்ல நல்லா கொதிக்க வச்சுருவேன். கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆற விட்டு ஒரு 12 ஹவர்ஸ் அப்படியே ஊறின பிறகு, அத நல்லா வடிகட்டிட்டு ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஃப்ரிட்ஜில நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் அப்ளை பண்ண நேரம் இல்ல, ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப ஹேருக்கு வந்து உங்களுக்கு அட்டென்ஷன் தேவை இருக்குன்னு அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஹேர் பராமரிப்புக்காக நீங்க இந்த டோனர் அப்ளை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியில போறீங்க, ஹேர் வாஷ் பண்ண பிறகு ரொம்ப ட்ரையா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா கூட, நீங்க இத வந்து கொஞ்சம் எடுத்து தலையில அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். இந்த டோனர் நேச்சுரலா இருக்கனால, உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹேர் குரோத்துக்கு உதவும். உங்களுக்கு வெந்தயம் பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சி தரும், டாண்ட்ரஃப் கம்மி பண்ணும், அது வராம தடுக்கும். கறிவேப்பிலை பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, டாண்ட்ரஃப், ஹேர் குரோத்துக்கு எல்லாம் உதவும். நல்ல ஷைனிங்கான ஹேர் கிடைக்கும். வேப்பிலைய பத்தி சொல்ல போணும்னா நிறைய நற்குணங்கள் இருக்கு. ஸோ, அந்த வேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு, நம்ம இத மிக்ஸ் பண்ணி வடிகட்டி வைக்கும்போது, உங்களுடைய ஹேருக்கான ஒரு சூப்பரான ஒரு சிரமா அது வந்து உங்களுக்கு பயன்படும். நேச்சுரலா நீங்க வந்து
இத பயன்படுத்திக்கலாம். அலோவேரா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நெறைய யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் பேஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நெறைய நீங்க ஹேருக்கு யூஸ் பண்ண உங்களோட ஹேர் ரொம்ப திக்கா, ரொம்ப ஹெல்த்தியா, அடர்த்தியா வளரும். அலோவேரா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் அலோவேரா எடுத்து அத வந்து அரைச்சுட்டு அப்படியே அப்ளை பண்ணலான்னு நான் சொன்னேன் முதல்லயே. இப்போ இல்லன்னா நீங்க வந்து அப்படியே அப்ளை பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சில பேருக்கு அலோவேராவோட அது அந்த ஜெல் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கால்ப்ல இட்ச்சிங் குடுக்கும். அப்படி இருக்கிறவங்க கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயிர மிக்ஸ் பண்ணிட்டு, அத நீங்க தலையில அப்ளை பண்ணிட்டு, நீங்க வாஷ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் போடும்போது. திஸ் இஸ் ஆல் லைக் சும்மா நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி ஷாம்பு போடுறது, அது வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்க யூசுவலா பண்றது. பட் அவுட் ஆஃப் தட் இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு 1/2 அன் ஹவர் 20 மினிட்ஸ் டைம் இருக்கா, ஜஸ்ட் ஒரு அலோவேரா எடுத்து கட் பண்ணி அரைச்சுட்டு, அதில கர்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுங்க. நம்ம வந்து இப்ப நெறைய விஷயங்கள ஹேருக்கான டிப்ஸ் நான் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஹேருக்கு ஆயில் எப்படி அப்ளை பண்றது? நம்ம எப்படி ஃபுட் எடுத்துக்கிறது? நம்ம எப்படி வந்து எந்த மாரி தூங்குனா ஹேருக்கு நல்லாயிருக்கும்? எந்த மாரி ஃபுட் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும்? எந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மள வச்சுக்கிட்டா நம்மளோட மைண்ட் எப்படி வந்து இருக்கணும்? எப்படி காமா எப்படி இருக்கணும்? அத பார்த்தோம். அப்புறம் வந்து ஹேர் பேக் பார்த்தோம். ஹேர் ட்ரிங்க் பார்த்தோம். அப்புறம் வந்து ஹேர் டோனர் எப்படி இருக்கு நேச்சுரலா பண்றது எப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஆயில் யூஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு தலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஹேருக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் அது என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நெறைய டிப்ஸோட நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடிய டிப்ஸு, ஹேர் டிப்ஸ் அந்த மாதிரி நெறைய விஷயங்களோட மறுபடியும் நான் உங்கள சந்திக்கிறேன். ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதாங்க தேவை. ஸோ நேச்சுரலாவே நம்மளுடைய ஆரோக்கியத்த, நம்மளோட ஹெல்த்த, நம்மளோட நம்மளோட ஹேர நம்ம எப்படி பராமரிப்பது அப்படின்றதுக்கு க்கான ஒரு டிப்ஸு. இனிமேல் இதே மாதிரி இன்னொரு டிப்ஸோட நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோ. நன்றி. உங்கள் ஜெயலக்ஷ்மி.